ஹலோ பிளானட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் இட்லி ஷாப் கிட்டே இருக்கோம். ஷாப்போட அட்ரஸ் நல்லா பாருங்கள். செகண்ட் ட்ரஸ்ட் மெயின் ரோட், சென்னை. ஹலோண்ணா. ஹலோ. இப்போ சுரேஷ் இட்லி ஷாப் உங்கள் கடை பேர் அப்படியா? உங்கள் பேர் தான் சுரேஷா? ஓகே ஓகே. ஸோ அது இங்கே என்னென்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள். இட்லி பொடி தோசை, இட்லி பொடி தோசை, ரவை தோசை, ஓகே. அப்போ சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாம் ஸ்பெஷல் தான். ஹாஃப் பாயில், ஹாஃப் பிளேட் எல்லாம். ஆம்லேட்டு, சிக்கன் ஃப்ரை ஏதாவது இருக்கா? இல்லை, சும்மா சிக்கன் கிரேவி தான். சிக்கன் குழம்பு பீஸ் போடுவீங்க அப்படி? ஓகே ஓகே. வீட்டு சாப்பாடு தான். வீட்டு சாப்பாடு தான் இருக்கும். வீட்டு சமையல் தான். வீட்டு சமையல். ஓகே. ஸோ உங்கள் எவ்வளோ வருஷமாக நீங்கள் இருக்கீங்க? இங்கே வந்து ஒரு 15 வருஷமாக இருக்கும். 15 வருஷமாக இருக்கீங்களா? கிட்ட ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து 2 ரூபாய் இட்லி போட்டோம். இப்போ வந்து 10 ரூபாய்க்கு வாழ்ந்துக்கிறோம். இட்லியா? ஒரு இட்லி 2 ரூபாய்க்கு போட்டிங்க, இப்போ 10 ரூபா இருக்கும். 15 வருஷம். ஆமாம், 2010. சரி, ஓகே. கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. கரெக்டாக அடையாளம் சொல்லுங்கள் ஷாப்புக்கு ஏதாவது. இது வந்து எங்கே இருக்குதுன்னா மந்தளி பக்கம் செகண்ட் ட்ரஸ்ட் மெயின் ரோடு, நம்பர் 45. சரி, ஓகே. இப்போது எனக்கு வந்து ஒரு 3 சப்பாத்தி, ஒரு ஹாஃப் பாயில் கொடுங்க. ஓகே, சாப்பிட. இது ரொம்ப பாப்புலரான கடை இந்த ஏரியாவில். ஸோ நிறைய மக்கள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ தான் டைம் வந்து 7:48 ஆகுது. ஸோ அதனால் வந்து கஸ்டமர்லாம் கொஞ்சம் ஒரு 8:30 அப்படின்னா போனால் கடை ரொம்ப கூட்டமாக இருக்கும். சாப்பிட்றது ரொம்ப கூட்டமாக இருக்கும். ரொம்ப பாப்புலரான கடை. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சேர்வா செம்மையாக இருக்கும் இந்த கடையில். ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்டு போகலாம். இவர் தான் மாஸ்டர். ஸோ இவர் வந்து சப்பாத்தி, ஆஃப் பாயில், தோசை எல்லாம் போடுவார். மாஸ்டர் பேர் இளையராஜாவா? ஆமாம், அவர் பேர் இளையராஜா. இங்கே பாருங்கள், இங்கே கல் தோசை, இங்கே ஸ்பெஷல் வந்து கல் தோசை, வெங்காயம் தோசை, பொடி தோசை, மசாலா தோசை, ரவா தோசை, நெய் தோசை, இட்லி, சப்பாத்தி, இடியாப்பம், அதெல்லாம் ஸ்பெஷல். இங்கே உங்கள் ஃபோன் நம்பர் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 சப்பாத்தி, ஒரு ஃபுல் பாயில் வாங்கியிருக்கேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ உங்களை சாப்பிட்டு மீட் பண்ணுறேன்.